ஹாய் டுடே நம்ம ஆரி கிளாஸோட 34 கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை எப்படி நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளாஸஸ் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். உமன்ஸ் இப்போவும் சொல்லிட்டு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்களும் ஒரு 100 ருபீனாலும் அதை நீங்களும் சம்பாதிக்கிற கையில் இருக்கிற மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ண பாருங்கள். இது உங்களுக்காகவே ரன் ஆகிட்டுருக்கு ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ். இதுக்கு வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மார்க்கிங் பண்ண வீடியோ வேணும்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இந்த மார்க்கிங் பண்ணதில் இப்போ இந்த யூ ஷேப்பில் நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேனோ அதே தான் உங்களையும் நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட்டு அந்த யூ நெக்கில் வந்து அவுட்லைனுக்கு எல்லாமே ஒரு 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு கொடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நான் சுகர் பீடு, அப்புறம் பீட் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி அவுட்டர் லைனில் என்னென்ன பண்ணணுமோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் டிசைன் வந்து ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிறத எடுத்து கார்பன் ஷீட்டு கீழே வச்சு நான் வந்து ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஜரி த்ரெட்டை வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து ஃப்ளவர் டிசைனோ இல்லை கொடி டிசைனோ போடும்போது எனக்கு வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் எங்காவது கொஞ்சம் மிஸ்டேக் வரும். அதுக்கோசரம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டும் பீட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து நான் டிசைன் வந்து ட்ரேசிங் பேப்பரையும் கார்பன் ஷீட்டையும் பேஸ் பண்ணி நான் இந்த டிசைன் வந்து நான் மார்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதனால தான் தயவுசெஞ்சு சொன்னால் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்களேன், உங்களுக்கும் நல்லா ஒரு ஐடியாஸ் வரும். இப்போ நான் இதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தயவுசெஞ்சு இன்னொன்று சொல்லிக்கிறேன், தயவுசெஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கும் தோணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் வந்து இல்லை அவ்வளோக்கா ஸ்பீட்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. தயவுசெஞ்சு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்புலேருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. அது மட்டும் இல்லைங்க, என் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சரிங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருவேனோ சேம் அதே மெத்தடில் தான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அவங்க வந்து என்கிட்ட வந்து நார்மல் ப்ளவுஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது, நெட் ஒர்க் எப்படி பண்ணுறது, இல்லை பவுச்சஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸோடு பண்ணுவாங்க. நான் பிகினர்ஸ்க்காக நான் வந்து இப்போ ஒரு சிம்பிள் ஒரு நெட் ஒர்க் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். மறக்காமல் இதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்காக இது கொஞ்சம் எனக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் கூட அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கு நான் தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் உங்களுக்காகவே ரன் ஆகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உமன்ஸ் உங்களோட டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா ஐ எம் ஆல்சோ பிஇ ஸ்டூடெண்ட், நவ் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கேன். எல்லாத்துக்கும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தான் படித்தாலும் சரிங்க, பின்னாடி உங்கள் பேருக்கு ஒரு டிகிரி தான் உங்கள் பின்னாடி ஒன்று வருமோ தவிர அந்த படிப்பு ஒவ்வொருத்தர் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து பண்ண மாட்டாங்க ஜாப் போகிறதுக்கு. அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். நான் இப்போவும் சொல்லுவேன், உமன்ஸ் வந்து ஒரு கைத்தொழில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம்தாங்க. நான் இப்போவும் அதை நிறையா பேர்த்துக்கு நான் சொல்லுவேன். பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட நான் சொல்லுவேன், நீங்கள் டெய்லரிங் பழகுறீங்களா, ஓகே. ஆரி ஒர்க் பண்ணுறீங்களா, ஓகே. ஒரு பியூட்டிஷியன் கற்றுக்குறீங்களா, ஓகே. ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் உங்களுக்குன்னு இல்லை, நான் வந்து ஓன் ஜாப் ஏதாவது பண்ணுறேன், ஆயில் பிஸ்னஸ், மசாலா டைப்ஸ் என்ன ஒரு பண்ணாலும் சரிங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கைத்தொழிலை வச்சுக்கிங்க. அதுதான் நான் நிறையா பேர்த்துக்கிட்ட நான்
பார்க்குறவங்கிட்டலாம் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா பாடம் கற்பிச்சாச்சு, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஒர்க் நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து அந்த டிசைனை எப்படி நம்ம ப்ளவுஸில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கார்பன் ஷீட்டை வச்சுட்டு, இப்போ இந்த கார்பன் ஷீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேசிங் பேப்பரை இப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் அவுட்டர் லைன் மார்க் பண்ணின இந்த இடத்துல வந்து அந்த பீட்ஸ் ஒர்க்கை ஜெர்தோட வச்சு முடிச்சிருக்கேன். இப்போ அதிலிருந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பின் போட்டுக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு ஏதாவது நம்ம வந்து நீடில் இருக்கும்ல, அதை வச்சு கூட குத்தி கூட மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன் நான் வந்து இந்த லீஃபை வந்து இப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதனால தான் நான் பண்ணும்போது அதான் நான் உங்களுக்கு சொல்லலையா, ஃபஸ்ட்டே எடுத்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா வரும். அப்போ நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இப்படியே தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் இதை மார்க் பண்ணிவிட்டு இதை எப்படி டிசைன் பண்ணுறத ஃபுல்லாக பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு டிசைன் வந்து நான் குட்டி டிசைன் வந்து நான் போட்டு காமிச்சிட்டேன். இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சுகர் பீடு, சில்க் த்ரெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீடு, அதாவது ஒயிட் கலர் 3mm பீட் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு, உங்களுக்கு நெக் டிசைன் வச்சு இது வந்து ஸ்லீவ் டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டிசைன். அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பாய், டேக் கேர்.